வணக்கம். நான் டாக்டர் சஞ்சய் சிவநாராயணன், கன்சல்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், சிவா ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிஆர்பி. பிஆர்பின்னா என்ன? பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ நார்மலாக எந்த ஒரு லிகமெண்ட் இன்ஜுரியாக இருக்கட்டும், ஆத்லெட்டிக் சேஞ்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கலாம். ஈவன் இன்ஜெக்ஷன்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ பரவலாக நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்றது நார்மலாக நம்மளோட ஓன் பிளட்லேருந்து எடுக்கிறோம். நம்ம ஒரு 20 ml ஆஃப் பிளட், பேஷண்ட்டோட 20 ml ஆஃப் பிளட்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ அதை நம்ம சென்ட்ரிஃபியூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு 4 to 5 ml ஆஃப் பிஆர்பி அப்படின்றது தனியாக நம்மளுக்கு செப்பரேஷனாக வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த இதில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது என்னன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, ஹீலிங் டெண்டன்சி அதிகப்படுத்தும். ஸோ இது எங்கெல்லாம் நம்ம இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜாயிண்ட்ஸ், ஈவன் நம்ம லிகமெண்ட் ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், ஜாயிண்ட் ஷோல்டராக இருக்கட்டும், எல்போ, ரிஸ்ட்டு, நீ, இது எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் நம்ம செலுத்தலாம். ஸோ நார்மலாக ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டே ப்ரொசீஜர் தான், டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பேஷண்ட் ஒரு 2 ஹவர்ஸில் நார்மலாக எல்லா ப்ரொசீஜரையும் முடிஞ்சிட்டு நம்ம அன்றைக்கே நம்ம போயிடலாம். அண்டு ஃபர்தராக நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இது நம்மளோட ஓன் பிளட்டுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த பிஆர்பி போடுறதுனால நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும், நம்மளோட ஹீலிங் டெண்டன்சி நல்லா இருக்குமே தவிர இதனால் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாது. இப்போ நம்ம நீல பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம், இப்போ நிறைய பேர் போடுறாங்க. அது எதனால்? ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், மெனிஸ்கல் டேர், ஸ்மால் மெனிஸ்கல் டேர் ஏதாவது இருந்துச்சுனாலுமே நம்ம இந்த மாதிரி போடலாம். ஏசிஎல் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கிறோம், ஏசிஎல் டேர் கிடையாது, ஏசிஎல் ஸ்ட்ரெயின் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்குமே இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் செலுத்தும் போது இதெல்லாமே அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனல் எல்லாமே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஷோல்டராக இருக்கட்டும், ஷோல்டர்லேயுமே நமக்கு கஃப் ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், லிகமெண்ட் ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு பிஆர்பி மூலியமாகவே நம்ம நிறைய பேருக்கு நல்லாவே சரி ஆகியிருக்குது. எல்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்னிஸ் எல்போன்றது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இது பிரச்சனையாக, நிறைய பேர் ரைட் ஹேண்ட் டாமினண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, கையிலே தான் நிறைய வேலைகள் பண்ணுறவங்களுக்கு இந்த டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.